ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் நம்ம சோழனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இப்போ நம்ம நிலா இந்த வீட்டில் இருப்பாங்களா இல்லை இந்த வீட்டை விட்டு போவாங்களா அப்படின்னு தெரியாமல் நம்ம சோழனோட நிலைமை கொஞ்சம் மோசமான நிலைமை தான். ஆனால் இதெல்லாம் நம்ம சோழன் பண்ண தப்பு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா மறுபடியும் நம்ம நிலாவை ஏமாற்றி அவங்களை எப்படியாவது நம்ம கூட இருக்க வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிற நம்ம சோழனோட எண்ணம் கொஞ்சம் கூட சரியே இல்லை. அதுக்கு பதிலாக நியாயமாக நேர்மையாக நம்ம நிலாவோட மனசில் இடம் பிடிச்சி, இங்கே பாரு நிலா, இதுக்கப்புறம் எல்லாமே நீ தான் அப்படின்னு சொல்லி நம்ம நிலாவை அவங்க புரிய வச்சு தான் கூட இருக்க வச்சா ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம சோழன் இது மாதிரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான தண்டனைகள் நம்ம சோழனுக்கு தேவை தான் அப்படின்னு நினைக்கிறவங்களா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ முதல்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தாக்கா, நம்ம சோழன் வந்து அடிப்பட்ட ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிருக்கிற மாதிரி ஒரு ட்ராமா பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த கட்டெல்லாம் போய் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நிலா பயங்கரமாக கோவப்பட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிலாவோட காலை பிடிச்சி எப்படியாவது வந்து எனக்கு இன்னும் ஒரு 6 மாதம் டைம் கூட அப்படின்னு சொல்லி டைம் கேட்டாங்க. இப்போ எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தோன்னா இப்போ புது பிரச்சனை. அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, நம்ம நிலாவோட அப்பா அம்மா இங்கே வராங்க. இதுக்கப்புறம் எங்கள் பொண்ணு எதுக்காக இங்கே இருக்கணும், என் பொண்ணுக்கும் உங்கள் பையனுக்கும் தான் டைவர்ஸ் ஆச்சு இல்லை, இதுக்கப்புறம் நிலா இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நிலாவை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறோம், இங்கே பார்மா நிலா, இதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, இதுக்கப்புறம் உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கும் இல்லை, அதனால் நீ என் கூடவே வந்துருமா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் கேட்குறாங்க. அவங்க அப்பாவை பார்த்த உடனே நம்ம நிலா வந்து உணர்ச்சி வசப்பட்டு அப்பா அப்படின்னு சொல்லி அவங்கள கட்டி பிடிக்கிறாங்க. நிலாவோட அப்பா அவங்க மேலே பாசமாக தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க பண்ண ஒரே தப்பு, நம்ம நிலாவுக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை அவங்க வந்து திணிச்சது தான். அதனால தான் நம்ம நிலாவுக்கு வந்து அவங்க அப்பா மேலே வெறுப்பு இருந்துச்சு தவிர மற்றபடி அவங்க அப்பாவை அவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். சரி, இப்போது அவங்க அப்பா அம்மாவே வந்து கேட்குறாங்க. இப்போ நம்ம சோழனுக்கு வேறு ஒரு 6 மாதம் டைம் கொடுத்துட்டோம். அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து என்னடா திடீர்னு வந்து நிலாவோட அப்பா அம்மா வந்து இதுக்கப்புறம் என் பொண்ணு இங்கே இருக்க மாட்டா, அவளுக்கு தான் டைவர்ஸ் ஆகிடுச்சு, நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்களே, இப்போ தான் நிலாவும் சோழனும் சேர்ந்து வாழ்வாங்க, அந்த 6 மாதம் டைம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வேறு யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. ஆனால் இங்கே முடிவெடுக்க போகிறது யார்? நம்ம நிலா. கண்டிப்பாக அவங்க அப்பா அம்மா தான் கூட வா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நிலா இங்கேருந்து போகிறது தான் நியாயமாக இருக்கும். கொஞ்ச நாள் நம்ம நிலா இந்த வீட்டை விட்டும் நம்ம சோழனை விட்டு பிரிஞ்சு போனால் தான் நம்ம நிலாவோட அருமை ஒட்டுமொத்தமாக இந்த சோழனுக்கு புரிய வரும். அப்படி புரிய வந்தால் மட்டும்தான் நேர்மையான முறையில் நம்ம நிலாவோட மனசில் எப்படி இடம் முடிக்கிறது அப்படின்றத நம்ம சோழன் வந்து யோசிப்பாங்க. அப்படி யோசித்தா மட்டும்தான் நம்ம நிலா பழையபடி நம்ம சோழன் கூட சேர்ந்து வாழணும். அப்போ தான் அதோட அருமை வந்து நம்ம சோழனுக்கு புரியும். திடீர்னு வந்து ஒரு ட்ராமா போட்டு நம்ம நிலாவை வந்து ஏமாற்றி பழையபடி நமக்கு வீட்டுக்குள்ளேயே கொண்டு போய் வச்சுட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இருந்த சோழனுக்கு இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்த்தே இருக்க மாட்டாங்க. எது எப்படியோ இப்போ நம்ம நிலா அவங்க அப்பா அம்மா கூட வீட்டுக்கு போக போகிறாங்க அப்படின்றது தான் உண்மையான ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்குது. சரிங்க, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது சொல்லிட்டு உங்களுக்கு எதுவும் கருத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரைக்கும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.